إن الحمد لله والصلاة والسلام على أشرف رسل الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் அணிகரற்ற அன்பாளனுமாகிய வல்லவன் அல்லாஹ்வின் திருநாமம் கூறிதனை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை உருவாக்கி வளமளித்து வரும் ஏக வல்லவன் அல்லாஹுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். வணக்கத்துக்குரியவன் அந்த அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹுடைய உண்மையுள்ள அடியாரும் நன்றியுள்ள திருத்தூதருமாயிருக்கும் என்றும் உள்ளத்தினால் உறுதி போன்று நாவினால் சான்று பாருகிறேன். வல்லவன் அல்லாஹ் உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபீன்கள், கயாமத்து நாள் வரை அந்த நல்லவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் அனைவர் மீதும் காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவலோடு ரமலானுடைய நோன்பை நோற்றவர்களாக இறை இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பர்களே, உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று எடுத்து நடக்குமாறும், எவைகளையெல்லாம் கூடாது, பாவமானது என்று கூறி நம்மை தடுத்திருக்கிறானோ அது போன்ற செயல்களிலிருந்து முற்று முழுதாக தவிர்ந்து அல்லாஹ்வை பயந்து வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். ஏனென்றால் மிக வேகமாக கழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலும் நீண்ட கால மறுமை வாழ்க்கையிலும் மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று எடுத்து மதித்து வாழ்ந்தாலேயே முடியும். இதற்கு நேர் மாற்றமாக நாம் நினைத்திருக்கக்கூடிய விதத்தில் உலகத்திலே இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள், பட்ட படிப்புகள், செல்வச் சேர்க்குகள் எதுவும் பயங்கரங்களும் தண்டனைகளும் நிறைந்த அந்த கியாமத்துடைய நாளையில் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனத்தையும் தேடித்தராது என்ற உண்மையையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முழு உலகத்திலும் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களும் ஆசையோடு ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருந்த புனிதமான ரமலான் நம்மை வந்தடைந்த வேகத்திலேயே அதைவிட வேகமாக ரமலானுக்கே உள்ள சிறப்போடு அதை மிக வேகமாக கழிந்து சென்று கொண்டே இருக்கிறது. ரமலானுடைய முதல் 10 நாட்களையும் முழுமையாக வழி அனுப்பிய நிலையில் இரண்டாவது 10 ஆரம்பத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த நாட்களும் கண்ணிமை பொழுதிலே கழிந்துவிடும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடம் இருக்காது. நாட்கள் மிக வேகமாக கழிந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் ஒரு முறை வந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான ரமலானை எவ்வாறு நாம் பிரயோசனப்படுத்தி இருக்கிறோம்? இதுவரைக்கும் கழித்த அனைத்து ரமலான்களை போன்றுதான் இதையும் நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது இந்த ரமலானிலே மிகப்பெரிய மாற்றங்களோடு
பிரயோசனத்தோடு கழித்திருக்கிறோமா என்று ஒவ்வொருத்தரும் சிந்தித்து செயலாற்றுவது மிக தேவையாக இருக்கிறது. ரமலானுடைய 10 நாட்களை கழித்த நாம் இதுவரைக்கும் எதை செய்திருக்கிறோம்? எத்தனை குர்ஆன்களை ஓதி ஹதம் செய்திருக்கிறோம்? 10 நாட்கள் என்பது வேறு எந்த வேலைகளும் இல்லாத இபாதத்துக்கென்றே ஒதுக்கப்பட்ட இந்த ரமலானிலே ஒரு குர்ஆனை முடிப்பதற்கு மிக அதிகமான காலம் என்பதை யாரினாலும் மறுக்க முடியாது. 10 நாட்கள் கழித்தும் இன்னும் ஒரு குர்ஆனை ஓதிக்கொள்ளவில்லை. 10 நாட்கள் கழிந்தும் நாம் செய்த பாவத்துக்கு இன்னும் தௌபா செய்யவில்லை, இஸ்திக்ஃபார் செய்யவில்லை, நன்மைகள் செய்வதற்கு தயாராகவில்லை என்றால் மிகப்பெரிய துர்பாக்கியமும் நஷ்டமும் நமக்கு என்பதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானை அல்லாஹு தஆலா எதற்காக வருடத்திலே ஒரு முறை எங்களுடைய வாழ்க்கையிலே திரும்ப திரும்ப தந்து கொண்டிருக்கிறான்? நாம் என்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று ஒரு கணம் நாம் சிந்தித்தோம் என்றால், நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களிலும் மிக சிறப்பாக அல்லாஹ் நம் அனைவரிடத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய அமல் தான் இந்த ரமலானிலே எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல் ரமலானுடைய அனைத்து நோன்புகளையும் குடித்து முடிப்பது. அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய நோன்பை எங்கள் மீது மிக இரக்கமாக, மிக பரிவோடு, மிகவும் பணிவோடு எங்கள் மீது சுமத்துவதை நாம் பார்க்கிறோம். குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு, குர்ஆனுடைய பாஷை விளங்கக்கூடியவர்களுக்கு இதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் படைத்த ரப்பு அல்லாஹ் எங்களுக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்றால், நாம் உலகத்திலே எந்த நிலையிலே வாழ்ந்தாலும், எந்த அந்தத்தோடு வாழ்ந்தாலும் அல்லாஹ்வோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள். அல்லாஹ் நம் அனைவருடைய ரப்பாக, எஜமானாக இருக்கிறான். எனவே எஜமான் என்ற நிலையிலே இருந்து கொண்டு அல்லாஹ் நமக்கு எதை சொன்னாலும், எதை செய்யும்படி சொன்னாலும், எவ்வாறு சொன்னாலும் அதை நாம் அனைவரும் ஏற்று நடப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஆனாலும் இந்த நோன்பை எங்கள் மீது விதியாக்கும் பொழுது அல்லாஹ் அவனுடைய அதிகாரத்தோடு, அவனுடைய கர்வத்தோடு, அவனுடைய கம்பீரத்தோடு நமக்கு சொல்லவில்லை, இரக்கமாக சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லவில்லை நான் உங்களுக்கு நோன்பை விதியாக்கி இருக்கிறேன், அனைவரும் பிடித்தே ஆக வேண்டும் என்ற கர்வத்தோடு, கம்பீரத்தோடு அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிக்கவில்லை. மாற்றமாக சொல்லுகிறான், உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிற நான் என்று கூட சொல்லவில்லை. நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களை நான் கஷ்டப்படுத்துவதாக, யாரையும் கஷ்டப்படுத்துவதற்கல்ல, இது உங்களுக்கு மாத்திரமல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தினர்களுக்கு எவ்வாறு நோன்பு விதியாக்கப்பட்டதோ அது போன்றுதான் உங்களுக்கும். இது உங்களுக்கு மட்டுமென்று நீங்கள் நினைக்காதீர்கள். இவ்வாறு செய்வதனால், இந்த நோன்பை நோட்பதனால் முழு பிரயோஜனமும் உங்களுக்கு தான். முதலாவது அல்லாஹ் சொல்லுகிறான், லஅல்லகும் தத்தகூன், உங்களுக்கு இறையச்சம், தக்வா வருவதற்கு இதுவே மிகப்பெரிய காரணமாக அமையும் என்று கூறிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இதை பெரிய பாரமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அதிகமான நாட்கள், ஒரு மாதம் நோன்பு நோக்க வேண்டும் என்று இதை பாரமாக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஐயாமம் மதுதாத், இது விரல்சி எண்ணப்படக்கூடிய சில நாட்கள் தான். 30 என்று ஒரு மாதம் நோன்பு நோக்க வேண்டுமா என்று இதை பாரமாக்கிக் கொள்ளாதீர்கள். ஐயாமம் மதுதாத், இது விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய சில நாட்கள், மிக வேகமாக கழிந்து சென்றுவிடும், இதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான்.
எல்லாரும் நோன்பு நோக்க வேண்டும் என்ற கடமையும் இல்லை. அல்லாஹ் அமைதியாக ஆரம்ப கால முஸ்லிம்களை பார்த்து சொல்லும் பொழுது கூறுகிறான், உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணிகளாக இருந்தால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம். அந்த நோட்களை கணக்கெடுத்து வேறொரு நாளிலே கலா செய்யுங்கள். வேறொரு நாளைக்கு நீங்கள் கலா செய்யுங்கள். நோயாளிகளாக இருந்தால் நோன்பு நோக்க வேண்டாம், பிரயாணிகளாக இருந்தால் நோன்பு நோக்க தேவையில்லை. எத்தனை நாட்கள் நோயாளிகளாக இருக்கிறீர்கள், எத்தனை நாட்கள் பிரயாணத்திலே செலவழிக்கப்படுகிறது, அந்த நாட்களை கணக்கெடுத்து வேறொரு நாளிலே நீங்கள் கலா செய்யலாம் என்று கூறி அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், எந்த ஒரு நோயும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிறது என்றாலும் எல்லாரும் நோன்புதான் பிடிக்க வேண்டும் என்று கடமை கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை, நல்ல சக்தி இருக்கிறது என்றாலும் விருப்பமாக இருந்தால் நோன்பு நோக்கலாம். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளைக்கும் பதிலாக ஒரு ஏழைக்கு உணவு கொடுங்கள். இருந்தாலும் எவன் ஒருவன் ஒரு நாளைக்கு ஒரு ஃபித்யா கொடுக்க வேண்டும், ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும், அதை விட அதிகமாக கொடுப்பதாக இருந்தால் அது அவருக்கு நன்றாக இருக்கும். அது உங்களுடைய பொறுப்பு, அது உங்களுடைய விருப்பம். நான் சொல்வது ஒரு ஏழைக்கு உணவு கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கூறுகிறான். நீங்கள் ஒரு மிஸ்கீனுக்கு உணவு கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது ஆரம்ப காலத்தில் இருந்த இஸ்லாமியர்கள் சில பேர் நோன்பு நோட்டார்கள், சில பேர் அல்லாஹ் எங்களுக்கு சம்மதத்தை தந்திருக்கிறான், நோன்பு நோக்காமல் ஒவ்வொரு நாளும் ஏழைக்கு உணவு கொடுப்போம் என்று சிலர் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க ஆரம்பித்தார்கள், பலரும் நோன்பு நோக்க ஆரம்பித்தார்கள். இவ்வாறு நடக்கும் பொழுது யாரெல்லாம் நோன்பு நோக்காமல் ஏழைகளுக்கு உணவு கொடுத்தார்களோ அவர்கள் உணர்கிறார்கள், எல்லா மக்களும் நோன்பு நோக்கும் பொழுது நாம் மாத்திரம் இதை ஏழைகளுக்கு உணவு கொடுத்து சமாளிப்பதா? இல்லை, நாமும் நோன்பு நோக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு வருகிறது, நாமும் நோன்பு நோக்க வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்ட பொழுது அல்லாஹ் இன்னொரு குர்ஆன் ஆயத்தை இறக்குகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதீ உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமலான் மாதம் என்பது மிக சிறப்பான மாதம். இதிலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. குர்ஆன் என்பது முழு உலக மக்களுடைய ஹிதாயத்துக்கும் நேர்வழிக்கும் காரணமாக அமைந்த இந்த பாரிய இறை நூல் இந்த ரமலானிலே தான் இறக்கப்பட்டிருக்கிறது, இந்த சங்கையான மாதம். எனவே இந்த மாதத்தை இதற்கு பின்னால் யாரெல்லாம் ரமலானை அடைகிறீர்களோ அவர்கள் அனைவரும் நோன்பு பிடித்தே ஆக வேண்டும். ஆரம்பத்திலே சம்மதத்தை கொடுத்த அல்லாஹ் இப்பொழுது எல்லாருக்கும் விருப்பம் வந்து விட்டது, பிடிப்போம் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், இதற்கு பின்னால் ரமலான் வந்தால் எல்லாரும் நோன்பு பிடித்தே ஆக வேண்டும். ஆனாலும் ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்ட சலுகை இருக்கிறது என்று கூறிவிட்டு அல்லாஹ் சொல்ல அதே விடயத்தை சொல்லுகிறான், உங்கள் யாராவது நோயாளிகளாக இருந்தால் அல்லது பிரயாணிகளாக இருந்தால் அவர்கள் அப்பொழுதும் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் கணக்கெடுத்து வேறொரு நாளைக்கு கலா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு எப்பொழுதையுமே லேசைத்தான் நாடுகிறானே தவிர உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும், உங்களை பட்டினி கிடத்த வேண்டும், உங்களை வளர்த்த வேண்டும் என்ற தேவை அல்லாஹ்வுக்கு இல்லை. எப்பொழுதுமே அல்லாஹ் இலகுவைத்தான் நாடுகிறான் என்று அல்லாஹ் மிக இரக்கமாக நோன்பை நம் மீது விதியாக்குகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யாரு நோயாளிகளாக இருக்கிறார்களோ பிரயாணத்திலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு நோன்பை குர்ஆன் அல்லது ஷரியத் கட்டாயமாக்கவில்லை.
எனவேதான் இந்த குர்ஆனை ஆழமாக சிந்திக்கக்கூடிய அறிஞர்கள் இந்த பிரயாணிகள் நோயாளிகள் போன்றுதான் மாதம் ஏற்படக்கூடிய பெண்களுடைய நிலையும் அவர்களுடைய உடலிலும் சக்தி கிடையாது. எனவே அவர்களும் நோன்பை விட வேண்டும் என்ற ஹதீஸ்கள் மூலமாக யாருக்கெல்லாம் அனுமதி நோன்பு விடுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். பெண்கள், பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் இவர்களும் நோயாளிகள் போன்றுதான். அவர்களுக்கு எத்தனை நோன்பு விடுதலைப்படுகிறதோ அதை கணக்கெடுத்து அதுவும் அவசரமாக அல்ல, ஷரியத்து சொல்லுகிறது எந்த அளவுக்கு அவகாசம் இருக்கிறது என்றால் ரமலானிலே நோன்பு பிடிக்க கிடைக்கவில்லை என்றால் அடுத்த மாதமே கலா செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னால் 11 மாதங்கள் இருக்கிறது, எப்படியாவது கலா செய்து விடுங்கள் என்று தான் இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே இந்த நோன்பு என்பது பாரமான ஒன்று அல்ல, இதை யாரும் பாரமாக எடுக்கக்கூடாது, இதை கஷ்டமாக அல்ல, அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவதற்காக தந்திருக்கிறான். இருந்தாலும் நம்மிலே பலர் என்னுடைய தொழிலுடைய அமைப்புக்கு, என்னுடைய வேலையுடைய அமைப்புக்கு எனக்கு நோன்பு பிடிக்க முடியாது என்று பலரும் அவர்களுக்கு அவர்களாகவே காரணங்களை சொல்லிக் கொண்டு நோன்பு பிடிக்காமல் இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானிலே நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களிலும் ரமலானிலே நோன்பை பிடிப்பதை விட ஒரு சிறப்பான அமலை யாருக்கும் செய்ய முடியாது. புகாரி ஷரீஃபிலே வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஃபாத்தஹு யௌமுன் மின் ரமலான், யாருக்காவது ரமலானிலே ஒரே ஒரு நோன்பு விடுபட்டால் லம் யக்லிஹி ஷஹ்ரு தஹரி குல்லி வ இன் ஸாமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானிலே தக்க காரணம் இல்லாமல், ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு காரணம் இல்லாமல் யாருக்கு ஒரே ஒரு நோன்பு தப்புகிறதோ, எல்லா நோன்பும் அல்ல, ரமலானுடைய ஒரு நோன்பை தப்ப வைத்தாலும் லம் யக்லிஹி ஸௌமு தஹரி குல்லி, முழு வாழ்நாளும் அதற்கீடாக அவன் நோன்பு இருந்தாலும் இந்த ரமலானிலே பிடிக்கக்கூடிய ஒரு நோன்புக்கு அது ஈடாகாது. முழு வாழ்க்கையிலும் அவன் நோன்பு பிடித்தாலும் சரி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானிலே நோன்பு நோற்பது என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த நோன்பையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே பிடிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ. எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு பிடிக்கிறார்கள், அவர்களுடைய நோன்பிலே அவர்கள் பசித்திருப்பதை தவிர வேறு எந்த பிரயோசனமும் இல்லை. நோன்பு நோக்குகிறார்கள். நோன்பு என்றால் பஜ்ரிலே இருந்து, பஜ்ர் உதயமாவதற்கு முன்னதாக இருந்து மக்ரிப் சூரியன் அஸ்தமமாகும் வரை, சூரியன் மறையும் வரை நோன்பு இருக்க வேண்டும். ஆனாலும் ஷைத்தான் மிக வல்லவனாக அனைவருடைய இபாதத்தையும் பாதுகாப்பதிலே மிக நுணுக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான், அனைவருடைய இபாதத்தையும் பாதிக்க செய்வதிலே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் நோன்பு நோற்பதற்கு சகர் செய்வதை இஸ்லாம் ஷரியத்தை இபாதத்தாக ஆக்கியிருக்கிறது. சகர் செய்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மிகச் சிறப்பானது என்றால், பரக்கத்துடைய உணவு என்று இந்த சகருடைய உணவை சொல்லி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எவ்வாறு நோன்பு திறப்பதற்கு மற்றவர்களை சேர்த்துக் கொள்ளும்படி சொல்லி இருக்கிறார்களோ அதே போன்று இன்று விடுபட்ட ஒரு சுன்னத்து தான் அனைவரும் இஃப்தார் செய்கிறோம். இஃப்தாரில் மற்றவர்களை நோன்பு திறக்க செய்கிறோம். ஆனால் நம்மிலே பலரும் யாரும் மற்றவர்களை நோன்பு பிடிப்பதற்கு சஹருக்கு சேர்த்துக் கொள்வதில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருடைய நேரத்திலே உணவு தயாராக வைக்கப்பட்டதற்பின்னால் யாரையாவது அனுப்புவார்கள், யார் இருக்கிறீர்கள் எங்களோடு சஹர் செய்வதற்கு என்று நோன்பு பிடிக்கக்கூடியவர்களை தன்னோடு சேர்த்துக் கொள்வார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புகாரியிலே வருகிறது, சொல்லுகிறார்கள், நாம் சஹர் செய்தோம் ரசூலுல்லாஹ்வோடு. அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொலை எழுந்து சென்றார்கள் என்று கூறினார்கள்.
இதை கேட்ட சஹாபாக்கள் உடனே செய்து சாபித்த ரலியல்லாஹு தஆலா இடத்தில் கேட்டார்கள், கம் கான பைனஹுமா, ரசூலுல்லாஹ்வுடைய சகருக்கும் பாங்கு சொல்லுவதற்கு மத்தியிலே எவ்வளவு நேரம் இருந்தது என்று கேட்டார்கள். என்ன சாப்பிட்டார்கள் என்று கேட்கவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய உணவு என்னவாக இருந்தது என்று கேட்கவில்லை, மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கேட்கிறார்கள். சகருக்கும் தொழுகைக்கும் மத்தியிலே எவ்வளவு நேரம் இருந்தது. சஹாபாக்களுடைய ஒரு வளமை இருக்கிறது, நேரத்தை சொல்லும் பொழுது சரியாக மணிக்கூடி இருக்கவில்லை, நேரத்தை சொல்லுவதற்கு 10 நிமிடம் 15 நிமிடம் என்று சொல்ல மாட்டார்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நேரத்தை சொல்லுவதாக இருந்தால், ஒரு ஆற்றிலே பால் கறக்கக்கூடிய நேரம், ஒரு ஆட்டுக்குட்டியை அறுத்து உரிக்கக்கூடிய நேரம், இவ்வாறு தான் நேரம் சொல்லுவார்கள். இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய தாருக்கும் ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகைக்கு மத்தியில் எவ்வளவு நேரம் இருந்தது என்று கேட்கப்பட்ட பொழுது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பால் கறக்கும் நேரம் சொல்லவில்லை, மாற்றமாக ஆடு அறுத்து உரிக்கும் நேரம் என்று சொல்லவில்லை. சொன்னார்கள் 50 ஆயா, 50 ஆயத்துக்கள் ஓதுமளவு நேரம் என்றார்கள். ஏன் அந்த சகருடைய நேரம் என்பது பால் கறக்கக்கூடிய நேரம் அல்ல, ஆடு அரித்து உரிக்கும் நேரம் அல்ல, அது குர்ஆன் ஓதக்கூடிய நேரம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வகுர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷூதா, ஃபஜ்ருடைய நேரத்திலே நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், அது உங்களுக்கு கியாமத்திலே சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். ஃபஜ்ருடைய நேரத்திலே 50 சஹருக்கு சஹர் செய்துவிட்டு கடைசி நேரம் வரும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் சஹர் செய்ய மாட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, 50 ஆயத்து ஓதும் நேரம் வரும் பொழுது சாப்பிடுவதை குடிப்பதை நிறுத்திக் கொள்வார்கள். எனவேதான் இன்று நாம் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் நம்முடைய மூதாதையர்கள் சகருள் முடிவு நேரம் என்று ஒன்றை வைத்தார்கள். இது போன்ற ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்துத்தான் இதோடு சகர் முடிந்துவிடும். ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம், நவீன அறிஞர்கள் என்று தங்களை அறிமுகம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், முக நூல்களிலே மார்க்கம் பேசக்கூடியவர்கள், சமூக வலைத்தளங்களிலே மார்க்கம் சொல்லக்கூடியவர்கள், அப்படி இஸ்லாத்துல சகர் முடிவு ஒன்றெல்லாம் இல்லை. பாங்கு சொன்னால் நிப்பாட்ட வேண்டிய தேவையும் கிடையாது, பாங்கு சொல்லி முடிக்கும் வரைக்கும் சாப்பிடலாம் என்று மார்க்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனையோ பேர் நோன்பு நோக்கிறார்கள். எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு பிடிக்கிறார்கள். அவர்களுடைய நோன்பிலே பசித்திருப்பதை தவிர வேற எந்த ஒரு பிரயோஜனம் அவர்களுக்கு இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடைசி வரைக்கும் இலக்காக இருக்க வேண்டும். ஆரம்ப காலத்திலே சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அது நேரத்தை கண்டுகொள்ள முடியாத நேரம். இப்பொழுது முஅஸ்ஸின் பாங்கு சொல்லுகிறார் என்றால் அர்த்தம் சரியாக பொட்டுக்கு நேரத்துக்கு ஃபஜ்ராகி விட்டது, அதற்கு பின்னால் தான் பாங்கு சொல்லவே ஆரம்பிக்கிறார்கள். ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னால் பாங்கு சொல்ல ஆரம்பித்தால் சொல்லலாம், இன்னும் நேரம் இருக்கிறது, பாங்கு சொல்லி முடியும் வரைக்கும் சாப்பிடலாம் என்று. ஆனால் பாங்கு சொல்ல ஆரம்பிப்பதே சரியாக ஊசி இடத்துக்கு வந்ததன் பின்னால் தான். எனவே அதற்கு பின்னாலும் சாப்பிட்டு குடித்துக் கொண்டு நாம் இருக்கலாம் என்று முக நோய்களில் பத்வா கொடுக்கக்கூடியவர்கள், மார்க்கம் பேசக்கூடியவர்கள் உம்மத்துடைய நோன்புக்கு பொது கல்வியாக வேண்டும். அனைவரும் சொல்லுவது மார்க்கம் என்று நான் நினைக்க கூடாது. பயங்கரமான ஒரு யுகத்திலே வாழுகிறோம். நோன்புக்கெல்லாம் நியத்து தேவையில்லை என்று பேசக்கூடிய முகநூல் அறிஞர்களையும் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரே ஹதீஸை பல இடங்களிலே, சுமார் 9க்கும் அதிகமான இடங்களிலே ஒவ்வொரு தேவை வரும் பொழுதெல்லாம் சொல்லுகிறார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், ஒவ்வொரு அமல்களுக்கும் நியத்தை பொறுத்துதான் கூலி. எனவே பல அறிஞர்கள், இமாம்கள், வாசித்துகள் நீயத்தை பற்றி பேசி இருக்கிறார்கள். எனவே நீயத்தை தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஹதீஸ்களை சற்று சிந்திக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுக்கு கூலி கிடைப்பது நீயத்தை பொறுத்துதான். எனவே நாம் கடைசி நேரம் வரும் வரைக்கும் இருக்காமல் சகருடைய நேரத்தை கொஞ்ச நேரத்தோடு முடித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் குர்ஆன் ஓதுவதில் ஈடுபட வேண்டும்.
துஆவிலே ஈடுபட வேண்டும், இஸ்திக்ஃபார் தௌபாவிலே ஈடுபட வேண்டும். தௌபா செய்வது என்பது வெறுமனே 27 மாத்திரமல்ல. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நல்லடியார்கள் சஹருடைய நேரத்திலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், நல்லடியார்கள் சஹருடைய நேரத்திலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள். 10 நாட்களை கழித்து விட்டோமே, இதுவரைக்கும் நம்மிலே எத்தனை பேர் அந்த சஹருடைய நேரத்திலே நாம் செய்த பாவங்களுக்காக வேண்டி தௌபா செய்திருக்கிறோம்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் தௌபா செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நாம் துஆ கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எந்த அளவுக்கு என்றால், இந்த நோன்பு சம்பந்தமான ஆயத்துக்களை சூரா பக்ராவிலே அல்லாஹ் 1.5 பக்கத்துக்கும் அதிகமாக தெளிவாக மிக இலகுவான பாசையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பை பற்றி பேசிக் கொண்டு வரக்கூடிய அல்லாஹ் திடீரென நிறுத்திவிட்டு இடையிலே சொல்லுகிறான், நபியே, உங்களிடத்திலே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால், அல்லாஹ் இடத்துல கேட்டால் தருவானா? அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் என்று உங்களிடத்திலே கேட்டால் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் அவர்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறேன். துஆ கேட்கக்கூடியவர்கள் என்னிடத்திலே துஆ கேட்டால் அவர்களுடைய துஆவுக்கு நான் பதில் சொல்லுவேன். நோன்புடைய சட்டங்களை நிறுத்திவிட்டு அல்லாஹ் துஆவை பற்றி சொல்லிவிட்டு மீண்டும் சட்டங்களை திறந்து சொல்லுகிறான், உங்களுக்கு பெண்களோடு எவ்வாறு ரமலானிலே கழிக்க வேண்டும் என்ற சட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்கிறான். இடையிலே துஆவை பேசி அல்லாஹ், ஏனென்றால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த ரமலான் என்பது துஆவுக்குரிய காலம். இஃப்தாருடைய நேரம் மிக பெருமதியான நேரம், சஹருடைய நேரம் துஆவுடைய நேரம், நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நேரம், நோன்பாளிகளுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். எனவே இஃப்தார் இருந்தாலும் இஃப்தாருடைய கடைசி நேரம் வரும் வரைக்கும் பெண்களாக இருக்கலாம் அல்லது கடைத்தல்ல இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கலாம், கடைசி நேரம் வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருப்பதல்ல. இஃப்தாருக்கு ஒரு 15 நிமிடத்துக்கு முன்னால் சுப்ரா அனைத்தையும் ஏற்பாடு செய்துவிட்டு சுப்பராவிலே உட்கார்ந்து விட வேண்டும். முழு குடும்பமும் இருந்து அவர்களுடைய தேவையை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். கடையில இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ரமலானுடைய காலத்திலாவது அதை நிறுத்தியறதுக்கு முன்னால் அதை நிறுத்திவிட்டு குடும்பத்தோடு வந்து சேர வேண்டும். குடும்பத்தினர்களோடு இஃப்தார் செய்து அல்லாஹ்விடத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஆயத்தை மாத்திரம் அறிஞர்கள் எந்த அளவுக்கு விளக்குகிறான் என்றால், நபியிடத்திலே சஹாபாக்கள் பல கேள்விகளை கேட்பார்கள். கேட்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் பதிலை சொல்லிக் கொடுப்பான். நபியே, உங்களிடத்திலே இவ்வாறு கேட்டால் அவர்களுக்கு இவ்வாறு பதில் சொல்லுங்கள். கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் நபிக்கு பதிலை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கிறான். நபியே, உங்களிடத்திலே கண்ணியமான மாதங்களை பற்றி கேட்கிறார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், மதுபானம் சூதாட்டத்தை பற்றி கேட்கிறார்கள். பிறையை பற்றி கேட்கிறார்கள். அது நேரத்துக்கு பதில் சொல், நேரத்தை குறிப்பிடுவதற்கு என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். பற்றி கேட்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல முறையில் அவர்களோடு நடந்து கொள்ளும்படி சொல்லுங்கள் என்று நபிக்கு சொல்லிக் கொடுக்கிறான். ஆனால் துஆவுடைய விடயத்திலே மாத்திரம் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, உங்களிடத்திலே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. மாற்றமாக அல்லாஹ் சொல்லுகிறான், நான் அவர்களுக்கு நெருக்கமாகவே இருக்கிறேன். அவனே பதில் சொல்லுகிறான், நீங்க கேட்டால் நான் தந்து விடுவேன், கேட்காதுதான் குறை. எதை கேட்டால், கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாதாரணமானதை கேட்டு விடாதீர்கள். எதை கேட்பதாக இருந்தாலும் நல்லதை கேளுங்கள். இதை அல்லாஹ் எனக்கு தருவானா என்று கூட சிந்திக்க வேண்டாம். சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தாலும் கேளுங்கள். சாதாரணமான சொர்க்கம் அல்ல, நல்லதை கேளுங்கள். அல்லாஹ்வுக்கு
தர முடியாது என்று ஒன்று உலகத்தில் இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள், ரப்பி இன்னி வஹனல் அஸ்மு மின்னி வஸ்தஅலர் ரஅஸு ஷைபா. யா அல்லாஹ், எலும்புகள் எல்லாம் தளர்ச்சி அடைந்து விட்டன, தலைமுடியும் பழுத்து விட்டது, வயது போய்விட்டது. இந்த வயதில் உனத்திலே கேட்கிறேன், எனக்கு ஒரு பிள்ளையை தருவாயாக. நாம் நினைப்போம் இந்த வயதிலேயா பிள்ளை கேட்கிறது என்று. ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை கேட்டார்கள். முடியும் படுத்ததற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் முறையோடு கேட்டார், ஒழுக்கமாக கேட்டார். அவருக்கு நாம் ஒரு பிள்ளை தருவதாக நாம் அவருக்கு நன்மாராயம் சொன்னோம். அவருக்கு அந்த தள்ளாத வயதிலும் பிள்ளையை கொடுத்தான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு முடியாத ஒன்று இல்லை. எனவே இந்த ரமலானுடைய காலத்திலே எங்களுடைய எல்லா தேவைகளையும் முழு குடும்பமுமாக சேர்ந்து கண்ணீர் வடித்து இரவும் பகலும் சகருடைய நேரத்திலும் இஃப்தாருடைய நேரத்திலும் துஆ கேட்பதை நாம் கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே தாராளமாக கேட்க வேண்டும். முழு உலக மக்களும் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். நோயாளிகள் நோயிலே கஷ்டப்படுகிறார்கள், கஷ்டவாளிகள் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். நம்முடைய தொப்புக்குடி உறவுகள் பலஸ்தீனிலே கஷ்டப்படுகிறார்கள். எங்களுக்கு கொஞ்ச நேரம் இந்த கரண்ட் அல்லது மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் எங்களுக்கு இதுக்குள்ள இருக்க முடியாது. நேர காலத்தோடு பள்ளிவாசலுக்கு வருகிறோம். ஏனென்றால் இந்த ஏசி போடப்பட்ட இடத்திலே கொஞ்சம் இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் எங்களுடைய சகோதரர்கள் ஆண்களும் பெண்களுமாக, சிறியவர்களும் பெரியவர்களுமாக, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, சுமார் 6 மாத காலங்களாக அவர்கள் அகதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடிப்பதற்கு நீர் கிடையாது. அதை போத்தல் நீரை 4 நாட்களுக்கு குடிக்க வேண்டும் என்றால் பெண்கள் அல்லது குழந்தைகள் அவர்களுக்குள்ள ஒரு பெம்பஸ் இல்லாமல், சுகாதார ஆடை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். இரத்தத்தோடு, நோயோடு, கஷ்டத்தோடு, குடிக்க நீர் இல்லாமல், மலத்தலம் கழிக்க இடம் இல்லாமல், கழித்தால் துப்புரவு செய்ய நீர் இல்லாமல் இருக்கும் பொழுது நோன்பு பிடிப்பதற்கு, சகர் செய்வதற்கு, இஃப்தார் செய்வதற்கு யோசிக்கவே முடியாது. இவர்களுடைய இவர்களுக்குரிய விடுதலை என்பது படைத்தரப்பு மாத்திரம் தான் கொடுக்க வேண்டும். எனவே இந்த ரமலானை நாம் வீணாக்காது அந்த உறவுகளுக்காக வேண்டி துஆ கேட்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மோடு உள்ள சகோதரர்கள், களிமா சொன்ன சகோதரர்கள் வேட்டை இழந்து, சொத்து செல்வங்களை இழந்து, உறவுகளை இழந்து, பார்ப்பாரற்றவர்களாக, அனாதைகளாக, அகதிகளாக, விதவைகளாக வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இதுவரைக்கும் நாம் என்ன செய்தோம்? 10 நாட்களை கழித்தோமே. அவர்களுடைய துஆவுக்கென்று எவ்வளவு நேரத்தை நாம் ஒதுக்கினோம்? துஆ கேட்பது கட்டாயம். நம்மிலே எத்தனையோ நோயாளிகள் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த மஸ்ஜிதிலே சுமார் 20 வருட காலமாக நமக்கு இமாமத்து செய்த, எங்களுடைய குழந்தைகளுக்கு ஓதி தந்த ஷேக் நௌசாத் அவர்கள், நௌசாத் மௌலவி அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு அவர்களுக்காக வேண்டி துஆ கேட்க வேண்டும். வைத்தியர்கள் அனைவரும் சொல்லுகிறார்கள் எந்த ஒரு நோயும் இல்லை என்று. என்றால் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் இதை சோமாக்க முடியும். எங்களுடைய பொறுப்பு இது போன்ற நோயாளிகளை தேடி தேடி அவர்களுக்கு நாம் துஆ கேட்க வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும். ரமலான் குர்ஆன் இறங்கிய மாதம் என்று சொல்லுகிறோமே, இதுவரைக்கும் எவ்வளவு குர்ஆனை ஓதி இருக்கிறோம்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனை ஓதிவிட்டு துஆ கேட்க வேண்டும், சதகா கொடுத்து விட்டு துஆ கேட்க வேண்டும், நோன்பு பிடித்து விட்டு துஆ கேட்க வேண்டும். இவைகள் ஒவ்வொன்றையும் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே இது போன்ற நன்மைகளை செய்து எங்களுடைய ரமலானை அழகுபடுத்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே ரமலானை கழிப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து தருவானாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மன்னித்தருவாயாக. எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. முழு உலகத்திலும் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைகளை நீக்கருவாயாக. முஸ்லீம்களை கண்ணியப்படுத்தி அருவாயாக. முஸ்லீம்களுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் அளிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே வறட்சி தாண்டவமாடிக்கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், ரமலானிலே நோன்பு பிடிக்கக்கூடிய குழந்தைகளும் கஷ்டப்படுகிறார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்துடைய மழையை பொழிய செய்வாயாக. வறட்சியிலிருந்து நாட்டு மக்கள்
மக்களையும் பாதுகாப்பாயாக, முழு உலகத்திலும் வாழக்கூடிய இஸ்லாமியர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக அந்த பலஸ்தீனிலே அவதிப்படக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்தருவாயாக, அவருடைய நோயாளிகளை குணப்படுத்திடுவாயாக, அவருடைய பசியை போக்கி அருவாயாக, அவருடைய தாகத்தை தீர்த்தருவாயாக, அவர்களுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கி நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தருவாயாக, சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தருவாயாக. இந்த நாட்டிலே களிமாவோடு வாழக்கூடிய எங்களையும் யா அல்லாஹ் அந்நியர்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சமூகமாக ஆக்கியருவாயாக. நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய, நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நோயாளிகளுடைய நோய்களை குணமாக்கிடுவாயாக, பூரணமான ஆசியத்தை கொடுத்தருவாயாக, பூரணமான ஆரோக்கியத்தை கொடுத்தருவாயாக. நோய் நும்பலம் இல்லாத வாழ்க்கையால் நம் அனைவருக்கும் நசீபாக்கிடுவாயாக. பயங்கரமான நோய்